மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு கண்டிப்பா நீங்க இந்த டைட்டில பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. அ இந்த சேனல் ஆரம்பிச்சு ஆக்சுவலா 3 1/2 வருஷம் ஆகப்போகுது. இவ்ளோ நாள் ஆகியும் இப்ப தான் நமக்கு முதலா நம்ம சேனலுக்கு YouTubeலேருந்து ரெவென்யூ வந்திருக்கு. அதாவது YouTubeலேருந்து காசு வந்திருக்குது. அது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில என்னால இத சாதிக்க முடிஞ்சுது, இதுவெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு நினைப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது அப்படிதான். பணம் வந்தது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், எந்த சூழ்நிலைய இந்த 3 1/2 வருஷமா நான் இந்த யூடியூப்ப ரன் பண்ணிட்டு வாரேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு எவ்வளோ மணி வந்துச்சு, அத நான் சொல்றேன். அதுக்கப்புறமா 3 1/2 வருஷம் ஏன் ஆச்சுது? 3 1/2 வருஷமா நான் விடாம எப்படி நான் இத கன்டின்யூ பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்போ இல்லன்னா ஒரு மைக்கோ கூட இல்லாம, நானே வீடியோ எடுத்து, நானே எடிட் பண்ணி, நானே அப்லோட் பண்ணி, எப்படி என்னால இத செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறது, அதையும் நான் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போனா வீடியோ அதாவது வேலைக்கு போறவங்களால யூடியூப் ரன் பண்ண முடியுமா? ஆமா. கண்டிப்பா ரன் பண்ண முடியும். அதுவும் நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன். நைட் டியூட்டி எல்லாம் வரும். செகண்ட் ஷிஃப்ட் வரும். அந்த சூழ்நிலையும் என்னால எப்படி இத செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஏன் எனக்கு 3 1/2 வருஷம் ஆச்சுது அப்படிங்கிறத சொல்றேன். அப்புறம் நான் ஏதாவது இந்த யூடியூபுக்காக ஏதாவது ட்ரெய்னிங் போனேனா, அல்லது நான் எந்த ட்ரெய்னிங்கும் இதுவரைக்கும் போல. யாரோட ஹெல்ப்பையும் நான் கேட்கல. நானே தான் எல்லா வெரிஃபிகேஷன் இதில ஒரு 5, 6 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதெல்லாமே நான் எப்படி நானாவே செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இதுக்கு எல்லாமே இதில விடை இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாராலையும் இத செய்ய முடியுமா? அப்புறம் இது முக்கியமான விஷயம் நெறைய பேருக்கு இது வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு என்ன ஆப்புன்னு சொல்வீங்க? நான் நெறைய நாளா ஃப்ரீ ஆப் தான் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீ ஆப் அத நான் எந்த ஆப்ல பண்றேன், எப்படி பண்றேங்கிறத நான் சொல்றேன். விட சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோட வீடியோ சில நேரம் வீடியோ வரும், இல்லைனா வராது. இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என்னோட ஒரு லேப்டாப் கூட இல்லாம, ஒரு மைக் கூட இல்லாம எப்படி இந்த வீடியோவெல்லாம் எடுத்து ரன் பண்ணேன் அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2021 நவம்பர்ல தான் நவம்பர் 30ல தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு சொந்தமா ஒரு நல்ல மொபைல் கூட கிடையாது. இந்த இஷாந்த்ன்னு ஒரு தம்பி தான் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தம்பிக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப எக்கனாமிக் கிரைசிஸ் எங்கள் வீட்டில். அந்த டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு யூடியூப் போட்டால் அதில் வருமானம் வரும்னு கூட தெரியாது. நான் சும்மா எப்போயாச்சும் ஃப்ரீ டைமில் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, நீ சும்மா நோண்டிகிட்டே இருக்கியே, உனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நீ வீடியோவாக போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எடுக்கிறதுக்கு கூட எனக்கு மொபைல் கிடையாது. அப்போ தான் அந்த தம்பி சும்மா எனக்கு வாங்கி கொடுத்தது தான் அந்த மொபைல். அப்போ அந்த மொபைலை தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த மொபைல்லே தான் நான் வீடியோ எடுப்பேன், நான் எடிட் பண்ணுவேன், நானே அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயாச்சும் இப்போ நான் பண்ணுறது ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு கூட 450லேருந்து 80ன்னு நினைக்கிறேன். 480 ரூபான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அது எனக்கு உடஞ்சி போச்சு. ஸோ ஒரு வருஷம் நான் ஸ்டாண்டு கூட இல்லாமல் டேபிளில் இந்த மாதிரி புக் அடுக்கி வச்சு அதில் வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்போ பண்ணிகிட்ருக்க ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இதுவும் ரொம்ப கம்மி தான். 480 ரூபா தான். லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. ரூமில் இருக்க லைட்டை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்பு பற்றி சொன்னேன்ல, ஃப்ரீ ஆப்புன்னு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எனக்கு எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அதெல்லாம் கூட தெரியாது. அதனால் இந்த யூடியூப் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும்ல, அந்த வீடியோஸை தான் பார்ப்பேன். அப்போ நிறைய வாசிப்பேன். யூடியூப்பை எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி போடணும், என்ன கண்டென்ட் போடணும், இதெல்லாம் கூட நான் வாசிப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியை தான் நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டோரியை சொல்லிகிட்டே இருக்கும்போது ரொம்பலாம் வியூஸ் போடல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டெல்லாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ இன்ஷாட்டுங்கிற ஒரு ஆப்பை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் எடிட் பண்ணி போடும்போது அதோட எம்பளம் எல்லாம் எனக்கு இந்த மேலே வரும்.
அப்படி வந்துச்சுன்னா வந்து யூடியூப் வந்து அதை வந்து நமக்கு வந்து பப்ளிக் பண்ணுவாங்க. ஆனால் அதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது. அதுக்கப்புறம் நான் புக்கெல்லாம் ரீட் பண்ணும்போது நிறைய யூடியூப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் பார்க்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன், அந்த அந்த எம்ப்ளாய்லாம் மேலே வராமல் இருக்கணும்னா அவங்க ரொம்ப பொறுமையாக இதுக்கு ரொம்ப அவசியம். ஃப்ரீயாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஆடெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய டைம் ஆகும் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க நிறைய ஆடெல்லாம் இடையில கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நம்மளோட வீடியோ வந்து சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணுறதுக்கு ஓகே கொடுப்பாங்க. ஸோ வந்து நான் ஃப்ரீயான ஆப்பில் தான் ரொம்ப நாள் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த கைன் மாஸ்டர் நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் பண்ணுறவங்க பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. காசு இருக்கவங்க அதெல்லாம் ப்ரீமியம் வந்து ரொம்ப கூடுதல். ஒரு மாதத்துக்கு 1000க்கு மேலே வந்து அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் அஃபோர்டபுள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த இன்ஷாட் ஆப்பே வந்து லைஃப் டைமுக்கே எனக்கு வந்து ஒரு ரூ. 600 ஏதோ தான் ஆச்சுது அப்போ. நான் சொல்கிறது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் அதுதான் ரொம்ப குறைஞ்ச மணி. அது எனக்கு அதை பே பண்ணி நான் அதில் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் நான் பே பண்ணேன். அந்த ஆப்பில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேலைக்கு போகிறவங்களால வீடியோ போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது உங்களோட வில் பவரும் உங்களோட பொறுமையும் பொறுத்து தான். அப்போ என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது நைட் டியூட்டி எனக்கு வரும். ஒரு மாதம் 7 நாள் தொடர்ந்து வரும். அப்போது எல்லா மாதமும் எனக்கு நைட் டியூட்டி வரும். அப்போ அந்த டைமெல்லாம் வந்து என்னால் வீடியோ வந்து சரிவர போக முடியாது. ஸோ நான் போடணும்னா அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சுருவேன். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வச்சுருவேன், போடுவேன். சில வாரங்கள் போடாமல் கூட இருப்பேன். நம்ம யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது இல்லையா? அதனால் யார் நீ போடலை ஏன் போடலைன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் சில நண்பர்கள் வந்து என்னை நேரில் பார்க்கும்போது ஏன் அக்கா இனிமேல் வீடியோ போடலைன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக போடணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக அதை போடுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் டைம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். எடிட் பண்ணும்போது நைட் ஆகிடும். எனக்கு வந்து என் பையனால் நடக்க முடியாது. என் பொண்ணு வந்து 10th +1 +2 அவள் வந்து 9th முடிக்கிறப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவள் 10th அப்புறம் 11th அப்புறம் +2. ஸோ அவளை வந்து எனக்கு எந்த ஹெல்ப்புமே கேட்க முடியாது. எப்பயாச்சும் வெளியே உள்ள அந்த கார்டன் வீடியோலாம் போடும்போது கெஞ்சி கூப்பிடுவேன், வாமா ப்ளீஸ்மா வாமான்னு சொன்னால் அவள் வருவாள். அதனால் அங்கே இருக்கிறவங்க யார்ட்டையாவது கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என் முகத்தை நான் காட்ட முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து வீடியோ நானே எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் 3 வருஷம் ஏன் ஆச்சுன்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா போடுவோம். அப்புறம் அப்புறம் அப்படி இப்படி சோர்ந்து போகும். நானும் அப்படி தான் நல்லா போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 6-7 மாதம் ஆகும்போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சிக்காக இருந்தார். 1 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. அவர் ரொம்ப சிக்காக இருந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக, வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வருஷம் வந்து என்னால் வந்து சரிவர ஆக்சுவலாக நான் வீடியோவே போடலை. 6 மாதத்துக்கு மேலே ஏதாவது போட இருந்தால் நம்ம யூடியூப் வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்காக ஏதாவது போஸ்ட்டோ ஏதாவது ஒரு ஷார்ட்ஸோ இந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருந்தேன். அதனால் அந்த 1 வருஷம் ரொம்ப எனக்கு கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போகும்போது என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப ஷேர் ஆகாது. நான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு நல்ல கண்டென்ட் தான் போடுறோம். என்னோட கண்டென்ட் மேக்ஸிமம் வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். நம்ம என்ன நல்லா நினைக்கிறோமோ கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதே நடத்துவார். அதை தான் நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லியிருப்பேன். ஸோ நான் சினிமா பாட்டு ரொம்ப வந்து என்னோடய வீடியோவில் வராது. அப்புறம் வந்து காமெடி வராது. ரொம்ப இதெல்லாம் வராது. ஸோ வந்து நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும். எனக்கு அது பிடிச்சிருக்கும். நான் எதனால் அது பாதிக்கப்பட்டேனோ, எனக்கு அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் சொல்லும்போது கண்டிப்பாக பிடிச்சவங்க அதை பார்க்க தான் செய்வாங்க. எந்த கம்பல்சரி யாரும் கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது. நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்யும், பலன் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் போடுற, நான்லாம் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ லைக்ஸ் வரும்னு தெரியுமா, எனக்கெல்லாம் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து ஒரு காதில் கேட்டு அடுத்த காதில் யாருடைய லைக்ஸ்க்காகவோ யாருக்கு கமெண்ட்ஸ்க்காகவோ அந்த மாதிரியாக்கா என்னோட செல்ஃப் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அதுக்காக தான் நான் செஞ்சுட்டு வர்றேன். ஏன்னா இப்போ நம்ம சேனல் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் யூடியூப் பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது தெரிஞ்ச விஷயந்தான். எப்படின்னா $100 வரும்போது தான் நமக்கு தருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை ஆகி அதுவும் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிருக்கணும். அதாவது மணி வாங்குறதுக்கு நம்ம சேனல் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கணும். அது எலிஜிபிள் ஆகி எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக டேட்டு ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து $100 அந்த மானிட்டைசேஷன் ஆனதுலேருந்து $100 எப்போ வருதோ அப்போ தான் வந்து நமக்கு மணி அவங்க கொடுப்பாங்க. இப்போ தான் வந்து எனக்கு முதலாக $100 கிராஸ் ஆகிருக்கு.
$1 இந்தியாவின் மதிப்புப்படி எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த $100 என்று நீங்கள் போட்டிங்கன்னா கிடச்சிரும். அந்த அளவு தான் எனக்கு கிடைக்குது. ஏன் மொத்த மணி நான் சொல்லேன்னா, எனக்கு வந்து 2, 3 நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு சொன்னேன்னா, டாலர் வேல்யூ வந்து நம்மளோட இந்திய மணிக்கு கொஞ்சம் வித்தியாசம் ஆயிருக்கும். அதனால நான் சொல்ற மணி, இன்னைக்கு சொல்ற மணி வந்து கம்பேர். அதனால $100 வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ எனக்கு வந்திருக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது. அதுவும் வீடியோலாம் எடுக்கும்போது சில ஃப்ரூட்ஸு, சில பழம்லாம் காட்டுக்குள்ள அதுலலாம் நான் எடுத்திருப்பேன். எப்படி நான் எடுத்திருப்பேன்னா, எங்கேயாவது நான் போகும்போது, நான் எதையோ ஒண்ணு பார்த்துட்டு டக்குனு இவங்ககிட்ட சொல்லுவேன். "ஐயோ! அங்க ஒரு பழம் இருக்கு பாருங்க. இங்க ஒரு பழம் தொங்குது." அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு நிப்பாட்டுவாங்க. நான் அத எடுக்கிறதுக்குள்ளயே, "சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என் பையன் வீட்ல இருக்கான். அவன் தனியா இருக்கான். சீக்கிரம் வா, சீக்கிரம் வான்னு" சொல்லுவாங்க. எடுக்காமயே தான் வீட்ல வருவேன். வந்து பாரு எடிட் பண்ணும்போது, "ஐயோ! இத கொஞ்சம் எடுத்திருக்கலாம். ஐயோ! இத கொஞ்சம் எடுத்திருக்கலாம்னு" நெனைப்பேன். ஆனா பரவால்ல. நான் அவர போட்டு தொந்தரவுப்படுத்த முடியாது இல்லையா? எப்போ என்னோட வீடியோ பீக்குக்கு போச்சுன்னா, நான் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நமச்சிவாயம் ஐயாவ பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவரோட தோட்டத்துக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். அவங்க பொண்ணு வந்து எங்க கூட தான் ஒர்க் பண்றாங்க, வள்ளி சிஸ்டர். அவங்க கூட வந்து நான் போகும்போது தான் அந்த மாடி தோட்டத்த நான் பார்த்தேன். நமச்சிவாயம் ஐயாவோட மாடி தோட்டத்த நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் வீடியோ வந்து நான் நெறைய போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோ நான் போடும்போது அதான் எனக்கு வந்து ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டா இருந்தது. நெறைய பேர் வந்து நெறைய வியூஸ் குடுத்தாங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அதில நெறைய ஆச்சுது. அதுக்கப்புறம் ஐயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து வயதானவர். ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறமா 75 வயசுக்கு மேல ரிட்டயர்மென்ட் அதாவது 60 வயசுக்கு மேல 6, 7 வருஷமா அந்த மாடி தோட்டத்த மெயின்டெயின் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் நான் போய் போட்டு அவர பத்தி நெறைய பேர் தெரிஞ்சு, அவர்கிட்ட நெறைய பேர் கேட்டாங்க. அதனால அவருக்கும் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு இந்த நேரத்தில நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். இந்த வீடியோ மூலமா நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே அப்படியெல்லாம் நெனைக்காதீங்க. நாளைக்கு நம்ம என்னவா ஆகப் போறோம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. கிண்டல் பண்ணுவாங்க, கேலி உனக்கெல்லாம் இது தேவையா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அழகு கிடையாது. நம்ம வந்து ரொம்ப யங்காவோ, பியூட்டியாவோ, மற்றவங்க நெனைக்கிறபடியோ, நம்ம பேச்சோ அதெல்லாம் கிடையாது. திறமையும் கிடையாது. ஆனா நம்மட்ட என்ன இருக்கோ அத நம்பி, நம்மளையும் நம்பி கடவுள் நம்பிக்கையோட நம்ம இத ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது, கண்டிப்பா நமக்கு வந்து அது கைகூடுதலா தான் இருக்கும். என்ன தடங்கல் வந்தாலும் நீங்க அத விடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்தாம, நேர்மையா நம்ம எத செஞ்சாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம நம்ம எல்லாத்தையும் நல்லதே நினைப்போம். இது ஆனா என்ன ஆகுமோ? அது ஆனா என்ன ஆகுமோ? யூடியூப்ப மட்டும் சொல்லல. நீங்க என்ன தொழிலா இருந்தாலும் உங்களால என்ன முடியுதோ அத ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரோட ஹெல்ப் இல்லாட்டாலும், நீங்க செய்ய செய்ய கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெல்ப் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க தொடங்குறத ஒரு நாளும் முடிக்காதீங்க. இடையில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். பண நெருக்கடி வரலாம். ஆனாலும் அத விடாதீங்க. தொடர்ந்து அத செஞ்சுட்டே இருங்க. கிடப்பில போட்றாதீங்க. ஏன்னா எந்த ஒரு தொழிலையும் நம்ம நேர்மையா செய்யும்போது, கடின உழைப்ப போடும்போது, தன்னம்பிக்கையோட, கடவுள் நம்பிக்கையோட செய்யும்போது வெற்றி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத நான் இது மூலமா நான் சொல்ல வரேன். ஒரு முறை கூட எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் சிஎம்எஸ்ல உள்ளவங்க, அப்புறம் இதில சப்போர்ட்டிவா இருக்கிற நெறைய பேர் வந்து எனக்கு நெறைய சப்போர்ட் குடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இனி எனக்கு அடுத்த மணி வர்றதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். நெறைய கூட லேட் ஆகலாம். நான் அத பற்றி கவலைப்படல. கண்டிப்பா நீ செய்ய முடியாது. உன்னால என்ன முடியும்? இத பற்றி உனக்கு நாலேட்ஜ் கிடையாது. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் கிடையாது. அப்படியெல்லாம் சொன்னவங்க மத்தியில எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, ஒரு தடவ மணி வந்துருச்சுல்ல, அப்ப எனக்கு வந்து அது ஒரு சாதனை தானே! அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள பார்ப்போம். அதுவரை நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.